இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதோட உண்மை என்ன அப்படின்னு இப்போவும் யாருக்கும் தெரியாது. ஒரு ஃபோனுக்காக தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தப்போ என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த டச் ஃபோன் வந்துச்சு. ஸோ கொஞ்சம் பேரெல்லாம் அதை வாங்கினாங்க. எனக்கு அது பார்த்தப்போ எனக்கும் வேணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. நான் வீட்டில் போய் கேட்டேன், அப்பா எனக்கும் வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். அவரால் அதை ஈஸியாக வாங்கி கொடுத்துருக்க முடியும். ஆனாலும் என்ன சொன்னார்னா, 1 வருஷத்துக்கு அப்புறம் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார். அப்படியே 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு, 2.5 வருஷம் ஆச்சு. 2.5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஃபோனை வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 6 வருஷம் போனதுக்கப்புறம் என்னோட தம்பி இதே மாதிரி எனக்கும் ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்டான். கேட்ட கொஞ்ச நாள்லேயே அவனுக்கு ஃபோன் கிடச்சிது. அதுலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, நான் ஃபோன் கேட்குற டைமில் அது ஒரு பெரிய அவசியம் இல்லை, அது இல்லைனாலும் என்னால் வாழ முடியும். ஆனால் அவன் கேட்கும்போது அது ஒரு நெசசிட்டி. அவனுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி அப்போதைக்கு எல்லார் கையிலையும் ஃபோன் வந்தாச்சு. இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணுறது சகஜம் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லாமலே ஆயிடுச்சு. அவன் கேட்ட உடனே ஃபோனும் கிடைச்சிது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற நிறைய விஷயங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி நாம் வாங்கியிருக்கோம், இல்லைன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டோரி மாதிரியோ, இல்லைன்னா நம்மளோட லைஃப்பை பற்றி பேசுகிற மாதிரியோ குழந்தைங்க கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் வேல்யூ இருக்குது. அது ஈஸியாக கிடைக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு வேல்யூ இல்லைன்னு அவங்க நினச்சிடக்கூடாதுல்ல.